ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை கோட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 1.5 டீஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக, நம்ம காரத்துக்காக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இந்த மாவு கூட நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நம்ம அந்த மாவோட நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஹவர்லேருந்து ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி இப்போ அந்த காலிஃப்ளவர் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஸ்பீட்லேயே வைங்க. இப்போ நம்ம சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம சேர்த்தது இந்த காலிஃப்ளவர் கூட அந்த ஃப்ளேவர் இறங்கணுன்னு தான். இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் செகண்ட் பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த சின்ன சின்ன சங்க்ஸாக போட்டிங்கன்னா சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை, இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இது கூட நான் ஒரு 1/2 குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகா ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 50% வெந்தால் போதும். அது கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் கூட காலிஃப்ளவர் சேரும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சைனீஸ் ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாஸ் சேர்ப்பாங்க. நீங்கள் பெப்பர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோபி மஞ்சூரியனை நீங்கள் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட நம்ம பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவரை சேர்க்க போகிறோம்.
நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா கோட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பொரிச்சு எடுத்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணுன்றது கிடையாது. இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாஸ்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும், நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கும் போது உப்பு இருந்தது. அதனால் கடைசியாக வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.